விஜய்க்கு இருந்த ஒரு செல்வாக்கு, பாப்புலாரிட்டி இன்னும் மங்கவில்லை. ஷார்ட்ஸ் மூலமாகவும் ரீல்ஸ் மூலமாகவும் ஆட்சிக்கு வந்தோம் என்பதை விஜய் அவர்கள் நிரூபித்து காண்பித்து விட்டார். நேரடி தொலைக்காட்சி மூலமாக. அது வேளாண் பட்ஜெட் வரவேற்கத்தக்கது. 100ல 95 மார்க் கொடுக்கலாங்க. வேளாண்மை பட்ஜெட் ஜெனரல் பட்ஜெட்டுக்கு அசம்பிளி ரொம்ப ஜோரா போயிட்டு இருக்குது. அதுக்கு அவர் போய் வரக்கூடாது. திருஷ்டி பட்ட மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணி வச்சாங்கன்னு வம்பா போகும். விஜய் அவர்கள் ஒரு பேச்சு பொருளாகி இருக்கார் வட இந்தியாவிலும் டெல்லியில். முதலமைச்சருக்கு யாரோ தவறான ஒரு வரிமுறை சொல்லுகிறாரோ என்ற அச்சம் எனக்கு இருக்கிறது. விஜய் அவர்கள் தெள்ள தெளிவாக சொல்ல வேண்டும். 106 உங்ககிட்ட இருக்கு, 5 பேர் சொல்றதை நீங்க கேட்கறீங்களா என்றெல்லாம் திமுக அதிமுக எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் பேசுவது என் காதில் விழுகிறது. முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டியது நல்லது. விஜய் அவர்கள் அதே சமயத்தில் விஜய்க்கும் வேறொரு பிளான், ஆக்ஷன் பிளான் பி வச்சிருக்காருன்னு நான் கேள்விப்படுறேன். டெல்லியில காங்கிரஸ் கைப்பாவி ஆகிவிட்டது தமிழக வெற்றி கழக அரசாங்கம் என்று திமுக எம்பிக்கள் அதிமுக எம்பிக்கள் டெல்லியில் கூறுகிறார்கள். தமிழக அரசியலில் கண்டிப்பாக விஜய் வேறொரு பிரச்சனையை எடுத்துக்கொண்டு காங்கிரஸை கட் பண்ணிடுவார். இந்த மாதிரி ஒரு தமாஷா போயிடலாம். அது பொதுமக்களுக்கு எப்படி ஒரு ஊக்கத்தை தரப்போகிறது என்று தெரியவில்லை. சூரியனை மறைக்கிறது சொல்லலாம், ஒரு பேச்சு சொல்லலாம். சீப்பை ஒடிச்சு வச்சா கல்யாணம் நின்று போடுமா? iPlus TV, India's #1 QLED TV. Crystal clear picture quality with 3-year replacement warranty. Smart voice, smart entertainment. 4ஆம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் டெல்லியின் மூத்த பத்திரிகையாளர் திரு டெல்லி ராஜகோபாலன் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம். நமஸ்காரம்மா. நமஸ்காரம். இன்றைய சட்டசபை பயங்கர பாடலோட பல விஷயங்கள் பகிரப்பட்டது. நம்ம சபாநாயகர் அவர்களா இருக்கட்டும், அமைச்சர் அவர்கள்னு நிறைய பாடல்களை நம்ம சட்டசபையில கேட்டோம். இன்னைக்கு சட்டசபை நிகழ்வுகளை எப்படி பாக்குறீங்க? அது மக்களுக்கு தெளிவா சொல்லுங்க. சட்டசபையில் நடந்தது கண்டிப்பாக முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கும் சபாநாயகர் பிரபாகரன் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்தாக வேண்டும். காரணம், பாடல்களாக இருந்தாலும் சரி, கவிதைகளாக இருந்தாலும் சரி, சினிமா தியேட்டர்களாக இருந்தாலும் சரி, பொதுமக்கள் ரசிக்கிறார்கள். கடந்த 3-4 நாட்களில் தொலைக்காட்சிகளுடைய போக்குகளை பார்த்தால் அனைத்து கட்சிகளுக்கும் ஒரு சமமான சரியான சமயத்தை சபாநாயகர் கொடுக்கிறார் என்ற நற்பெயரை சபாநாயகர் பெற்றுவிட்டார். விஜய் அவர்களும் பெற்றுவிட்டார். காரணம், எலெக்ஷன் மேனிபெஸ்டோல வாக்குறுதி கொடுத்ததை நிறைவேற்றி விட்டார் விஜய் என்பதை நிரூபித்து விட்டார். ஒன்று. இரண்டாவது, எந்தெந்த தொகுதி எம்எல்ஏக்கள் பேசுகிறார்களோ அந்தந்த தொகுதி எம்எல்ஏக்கள் ஓட்டு போட்ட மக்கள் கூட பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள். விஜய்க்கு இது ஒரு மாபெரும் சாதனையாகத்தான் பார்க்கிறேன். போதாத குறைக்கு பாடல்கள் பாடினார்கள். கடந்த 3-4 நாட்களாகவே மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து காங்கிரஸ் கட்சியான DK சிவகுமார் வராதே என்று சொன்னதற்கு பிறகும் போகாமல் இருந்தும் கர்நாடகாவை பற்றி ஒரு வரி தீர்மானம் போடாமல், மேகதாது காவிரியை பற்றி போடாமல் இருந்து ஒருதலை பட்சமாக இருக்கிறது என்றெல்லாம் டெல்லியில் பாஜகவினரும் திமுகவினர்களும் சில பேர் கூட சொல்றாங்க. ஓப்பனா நாடாளுமன்றத்தில் இது ஒருதலை பட்சமாக இருக்கிறது இந்த அரசாங்கம். காரணம், பாஜகவை கொள்கை எதிரி சொன்னால் கூட அரசாங்கத்தையும் கேலி செய்கிறார்கள், ஒரு தலைபட்சமாக இருக்கிறார்கள் என்று. இப்போ கவர்மெண்ட் நாங்கள் மத்திய அரசாங்கத்துடன் மோத மாட்டேன் என்று கொள்கை ரீதியாக சொல்லிவிட்டார். ஆனால் கட்சி ஆரம்பித்த பொழுதே திமுக அரசியல் எதிரி, பாஜக கொள்கை எதிரி என்ற நிலைப்பாட்டை கொண்டு வந்த விஜய் அவர்கள் தேர்தல் முடிந்த பிறகு திமுகவில் இருக்கக்கூடிய கட்சிகளை எல்லாம் தன் பக்கம் சேர்த்து கொண்டு ஆட்சி அமைத்து எந்த தீய சக்திகளை சொன்னாரோ அதே தீய சக்திகளை வைத்துக் கொண்டிருக்கிறார் என்ற ஒரு பேச்சும் டெல்லியில் நிகழ்கிறது. ஆக மொத்தம் தமிழ்நாடு சட்டசபைக்கு ஒரு மிக்சட் ரியாக்ஷன், கலப்படமான ஒரு ஆலோசனைகள் டெல்லியில் பரவலாக பேசப்படுகிறது. நல்லதோ கெட்டதோ விஜய் அவர்கள் ஒரு பேச்சு பொருளாகி இருக்கிறார் வட இந்தியாவிலும் டெல்லியில். காரணம், சபாநாயகர் அந்த கருத்தடைக்கு எதிர்த்து ஒரு போராட்டத்திற்கு ஊர்வலத்தில் சென்றார் என்ற ஒரு விவாதம் அனைத்து ஆங்கில ஹிந்தி தொலைக்காட்சிகள் விவாதம் நடைபெற்றது. போதாத குறைக்கு டீலிமிட்டேஷன், FCRA போன்றதுக்கெல்லாம் ஒரு மாநில அரசாங்கம் எதிர்க்கிறது. அண்டை மாநிலங்களான கர்நாடகா காங்கிரஸ் அரசு, தெலுங்கானா காங்கிரஸ் அரசு, கேரளா காங்கிரஸ் அரசு அவர்கள் கூட செய்யாததை வந்தே மாதரத்துக்கு எதிர்க்கு விஜய் செய்திருக்கிறார் என்றால் கண்டிப்பாக அது பாராட்டத்தக்க வேண்டியதாக இருந்தாலும்
ஏதோ காங்கிரசுடைய கைப்பாகி ஆகிவிட்டது தமிழக அரசாங்கம் என்ற ஒரு எதிர்பார்ச்சலும் இருக்கிறது டெல்லி. ஒரு ஒரு விதமான பாத்தீங்கன்னா நல்ல முறையில் ஆரம்பித்தார் விஜய், ஆனால் வழி தவறி எங்கேயோ போகிறது என்ற அமைப்பு கூட என் மனதில் படுகிறது. ஆனா இன்னொரு விஷயமும் நம்ம பார்க்கணும். இன்னைக்கு டீலிமிட்டேஷனுடைய தீர்மானம் வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கு சார் நம்ம முதல்வர் அவர்களால. இதற்கு பல எதிர்ப்புகள் வந்தாலுமே இப்ப அது வந்து இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. இத பத்தி நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இத டீலிமிட்டேஷன் டீலிமிட்டேஷன் பத்தி யாருமே என்ன போதுன்னு பேசவே இல்லை அவங்க கவர்மெண்ட்ல. தவிர பாட்டாளி மக்கள் கட்சியுடைய எம்எல்ஏ கணேஷ்குமார் பேசியதும் ஐயா எடப்பாடி பழனிசாமி பேசியதும் மிக சிறப்பாக ஒரு வாதத்தை எடுத்து வைத்தார்கள். ஆனால் முதலமைச்சருக்கு யாரோ தவறான ஒரு வரிமுறை சொல்லுகிறாரோ என்ற அச்சம் எனக்கு இருக்கிறது. காரணம், டீலிமிட்டேஷன் இருந்தால்தான் தமிழகத்தில் 60 சீட் கிடைக்கும். இல்லை என்றால் 38, 40, இப்போ 39 இருக்குது, 45, 46 தான் கிடைக்கும். அந்த ஒரு 5-6 ஏன் கோட்டை விடுவானே என்று தான் எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார். எடப்பாடி பழனிசாமியுடைய பேச்சுக்கு கணேஷ்குமார் பேச்சுக்கும் இரண்டையும் ஒன்று வைத்து பார்த்தால் திராவிட முன்னேற்ற கழகம் கூட டீலிமிட்டேஷன் இதுல கண்டிப்பாக அமித்ஷா 50% கொடுத்தாரு எனால் ஒற்றுக்கொள்வார்கள் என்றுதான் தெரியும். அதை தவிர நாம் இருவரும் பேசிக் கொண்டிருக்கும் போது நாடாளுமன்றத்தில் FCRA ஃபாரின் கண்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட் அறிமுகப்படுத்தி விட்டார்கள். அதற்கான விவாதம் JPCக்கு அனுப்பப்பட்டு விட்டது. காரசாரமான விவாதம் நடந்தது. தவிர நாடாளுமன்றத்தை எதிர்த்து ஒரு சட்டமன்றம் தீர்மானம் நிறைவேற்ற முடியுமா என்று கேட்டால் முடியும். அரசியல் ரீதியாக செய்ய முடியும். காரணம், பேச்சு சுதந்திரம், எழுத்து சுதந்திரம், கருத்து சுதந்திரம் இருக்கிறது. ஆனால் மத்திய அரசாங்கத்திற்கு எதிர்த்து போக முடியுமா என்றால் பொதுமக்கள் தான் டிசைட் பண்ணணும். ஏன் ஒரு மோதல் போக்கை விஜய் ஆரம்பிக்கிறார்? தவிர கடந்த 3-4 நாட்களாகவே விஜயினுடைய அரசனுடைய போக்கு, மன்டோக் சிங் அலுவாலியா என்ற ஒரு பொருளாதார நிபுணரை வைத்து சீரமைப்பு கடி எப்படி டாக்ஸேஷன் போடுறது, இன்கம் எப்படி வருதுங்கிற ஒரு கமிட்டி அமைச்சிருக்காங்க, வரவேற்கத்தக்கது. அதே சமயத்துல அரவிந்த் சுப்பிரமணியம் என்று சொல்லக்கூடிய முன்னாள் சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் நரேந்திர மோடியிடம் பணிபுரிந்தவர். அவர் 2024 பிறகு உலக சிகாகோ யூனிவர்சிட்டியில பேராசிரியர். அவர் ஒரு தமிழர். அவர் பிரவீன் சக்கரவர்த்தி காங்கிரசுடைய தலைவர் மூலமாக, ராகுல் காந்தி மூலமாக விஜயை வந்து பார்க்கிறார். தவிர ரகுராம் ராஜன் போன்றவர்கள் எல்லாம் பார்க்கிறார்கள். இந்த மன்டோக் சிங் அலுவாலியா கமிட்டி போட்டது கூட ராகுல் காந்தி அழுத்தம் இருக்கிறதோ என்று இருக்கிறது. ஆனால் என்ன ஒரு காங்கிரஸ் இந்த கவர்மெண்ட் நடத்துது? விஜய் அவர்கள் தெள்ள தெளிவாக சொல்ல வேண்டும். 106 உங்ககிட்ட இருக்கு, 5 பேர் சொல்றதை நீங்க கேட்கறீங்களா என்றெல்லாம் திமுக அதிமுக எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் பேசுவது என் காதில் விழுகிறது. அது போக போக பலத்த கரவொலியுடன் வெளியே வரும். ஒரு தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறான். அது பற்றி கவன ஈர்ப்பு தீர்மானம் தமிழக சட்டமன்றத்தில் அனுமதிக்கப்பட்டு விட்டது. உதயநிதி எதிர்த்ததுனால, ப்ரப்போஸ் பண்ணதுனால மண்டே அதை டிஸ்கஷன் எடுத்துக்க போறாங்க. இது போன்ற எதிர்வினைகள் வருவதனால் விஜய்க்கு இருந்த ஒரு செல்வாக்கு, பாப்புலாரிட்டி இன்னும் மங்கவில்லை. ஆனால் இதையெல்லாம் அவர் கட்டுப்படுத்த வேண்டும். மத்திய அரசுடன் காங்கிரஸ் சொல்வதனால் மோதல் போக்கை உருவாக்குவாரே. ஆனால் என்னை பொறுத்த மட்டில் திமுக அதிமுக பாமக தேமுதிக சேர்ந்தால் பலம் அதிகமாகிவிடும் எதிர்கட்சிக்கு என்ற எண்ணமும் எனக்கு இருக்கிறது. இதுல இருந்து ரொம்ப பேலன்ஸ்டா போனா நல்லா இருக்கும் விஜய். ஒரு நீங்க நாளை காத்தால வந்து கர்நாடகாவுக்கு எதிர்த்து ஒரு தீர்மானம் போடுங்க, யார் வாங்கினாங்க இல்லைங்களே. ஒரு சைடு என்னத்துக்கு போகணும்? முல்லை பெரியார் விஷயத்தை வைகோ அவர்கள் எடுக்கும் எப்ப பார்த்தாலும் சொல்லுவாரு. கர்நாடகா விட்டுருங்க, கேரளாவை எடுத்து ஒரு ரெசல்யூஷன் போடுங்களேன். எந்த ரெசல்யூஷன் வந்தாலும் லலிதா அம்மா, அது மத்திய அரசாங்கத்துடைய கவனத்தை ஈர்ப்பதாக இருக்கிறது. தமிழ் வெற்றி கழகத்துக்கு நாடாளுமன்றத்தில் எம்பிக்கள் எம்பிக்கள் இல்லை. ஆனால் காங்கிரஸ் எம்பிக்கள், திராவிட முன்னேற்ற கழக எம்பிக்கள் 22 பேரை அமுக்குகிறார்கள், குரல் வலையை பிடிக்கிறார்கள் டெல்லியில். அவர்கள் மேகதாது பண்ணி சொன்னா இவங்க ஓட்டுச்சோரின்ட்டு அப்புறம் சந்தாச்சோரி நீட்டு அப்படின்னு கொண்டு போறாங்க. இது திமுகவை காங்கிரஸ் ஒதுக்குகிறது டெல்லியில் என்ற பேச்சை TR பாலு உள்பட, ராஜா உள்பட, கனிமொழி உள்பட பலர் தன்னுடைய கருத்தை தெரிவிக்கிறார்கள். ஆனா நம்ம இன்னொரு விஷயமும் பார்க்கணும் சார். நம்ம வேளாண் துறை அமைச்சர் வந்து சொல்லியிருப்பாரு, எங்களுடைய வெற்றி வந்து சூரியனை வந்து ரொம்பவே வந்து வேர்படுத்திருச்சு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்றாரு. OPS அவர்கள்
சூரியன் கிட்ட விஞ்ஞானியால கூட நெருங்க முடியாது, அதை வந்து யாருமே வந்து நெருங்க முடியாதுன்ற மாதிரி மறைமுகமா தாவேக்காவை வந்து அட்டாக் பண்றாரு. இது எப்படி பாக்குறீங்க சார் இந்த மாதிரி உரையாடல்? நல்ல வரவேற்கத்தக்கது. இது மாதிரி ஒரு சிரிப்பும் ஒரு கலகலா என்று இருப்பது ஒரு வரவேற்கத்தக்கது. அதே சமயத்தில் தமிழ் மக்களுக்கு வாக்களித்த 1,80,00,000 மக்களுக்கு விஜய் நன்றாக செயல்பட்டு வருகிறார். அமைச்சர்கள் நன்றாக பேசுகிறார்கள். ஆனால் அதிகமாக பேசிவிட்டால் அதிக பிரசம்பி ஆகிவிடுமோ, ஆனால் பேச்சை குறைத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. இந்த மாதிரி ஒரு தமாஷா போயிடலாம், அது பொதுமக்களுக்கு எப்படி ஒரு ஊக்கத்தை தரப்போகிறது என்று தெரியவில்லை. சூரியனை மறைக்கிறது சொல்லலாம், ஒரு பேச்சு சொல்லலாம். சீப்பை ஒடிச்சு வச்சா கல்யாணம் நின்று போடுமா, என்னவோ கேட்கறாங்க. அது மாதிரிலாம். ஸோ எதுகை மோனகையிடம் பேச்சுவது ரைட், யாரும் இல்லைங்கள. அதெல்லாம் தவிர்ப்பது நன்றாக இருக்கு. ஏன்னா இந்த அசம்பிளி ரொம்ப ஜோரா போயிட்டு இருக்குது. அதுக்கு அவப்பெயர் வரக்கூடாது. திருஷ்டி பட்ட மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணி வச்சாங்கன்னா வம்பாகும். அமைச்சர்கள் 5 பேர் பேசுறாங்க, முதலமைச்சரும் பேசுகிறார். ஆனால் எதிர்கட்சிகளுக்கு இன்னும் அதிகமான டைம் தர வேண்டும். காரணம், சபாநாயகரை பொறுத்த மட்டும் நடுநிலைமையாக செயல்படுகிறார். அமைச்சர்களையும் உட்கார வைக்கிறார். வன்னிய அரசு பேசும் பொழுது, மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து பேசும் பொழுது அந்த FCRA பில்லுல உட்கார வச்சாரு. அது பலத்தக்கது. என்னை பொறுத்த மட்டும் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டியது நல்லது விஜய் அவர்கள். அதே சமயத்தில் விஜய்க்கும் வேறொரு ஆக்ஷன் பிளான் பி வச்சிருக்காருன்னு நான் கேள்விப்படுறேன். டெல்லியில காங்கிரஸ் 5, விடுதலை சிறுத்தை கட்சி 2, கம்யூனிஸ்ட் 2, கம்யூனிஸ்ட் CPM 2, இதெல்லாம் ஒரு நம்பர் இருந்தா கூட 144 ஓட்டு வாங்கிட்டார் நம்பிக்கை தீர்மானத்துல விஜய். அது இன்னும் 6 மாசம் இருக்கும். இப்ப 3 மாசம் ஆயிடுச்சு. இன்னும் 3வது மாசத்துல அவருக்கு வந்து திருப்பும் எதிர்ப்பு பண்ணாங்கன்னா அந்த 3 மாசத்துக்குள்ள லலிதா அம்மா காங்கிரஸை கட் பண்ணிட்டு அதிமுக எல்லாம் சேர்த்துக்கலாமான்னு நினைச்சிட்டு இருக்காரு மிஸ்டர் விஜய். இது ஒரு மாபெரும் திருப்பமாகும். 2027 தமிழக அரசியலில் கண்டிப்பாக விஜய் வேறொரு பிரச்சனையை எடுத்துக்கொண்டு காங்கிரஸை கட் பண்ணிடுவார். ஏன்னா மேகதாது வந்து பெரிய விஷயம். காவிரி அண்ட் மேகதாது பெரிய விஷயம். அது ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் தான் அடிக்கும். ஆனா பாக்கி டேட்ஸ்ல அதை எப்படி விஜய் சமாளிக்க போகிறாரோ என்று தெரியவில்லை. விஜய்க்கு அரசியல் ரீதியாக ஒரு ஆலோசனைகளை கூறுபவர்கள் மத்திய அரசாங்கத்திற்கு எதிராக இருக்க வேண்டியது ஜனநாயக ரீதியில் உண்மை. ஆனால் காங்கிரஸ் கைப்பாவி ஆகிவிட்டது தமிழக வெற்றி கழக அரசாங்கம் என்று திமுக எம்பிக்கள், அதிமுக எம்பிக்கள் டெல்லியில் கூறுகிறார்கள். அந்த விஷயத்தை இருட்டடிப்பு செய்யாமல் 4ஆம் தூண் நேயர்களுக்கு சொல்ல வேண்டும். ஆனா இதுல இந்த விஷயம் வந்து சாத்தியமா சார்? ஏன்னா இப்போ இருக்கிற கூட்டணி கட்சிகள்லயே காங்கிரஸுக்கு தான் அதிக முன்னுரிமை வந்து தாவேக்கா கொடுத்திருக்கு. எம்பிகளா இருக்கட்டும், அமைச்சர் பதவி, இந்த மாதிரியான நிறைய சீட்டுகள் கொடுக்கறதுன்னு காங்கிரஸ் தான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியில வச்சிருக்கு. ஆனா இப்ப அந்த காங்கிரஸை விட முடியுமா சார்? அவர் ஏடிஎம்கேல வந்துச்சுன்னா காங்கிரஸே வச்சுப்பாரு. ஏடிஎம்கேக்கு இம்பார்ட்டன்ஸ் வந்துடும். காங்கிரஸ் தமிழகத்தில் வேறு ஒன்றும் என்று நினைக்கிறார்கள். அது கண்டிப்பாக காங்கிரஸுக்கு ஒரு மவுஸ் இருக்குது தமிழ்நாட்டில், யாரும் இல்லைன்னு சொல்லல. ஆனா வாக்கு ரீதியா பாத்தீங்கன்னா அந்த 5 எம்எல்ஏக்களும் தாவேக்கால சேர்ந்துட்டா என்ன பண்ணுவீங்க? ஏன்னா தமிழ்நாட்டுல குதிரை பேரம், கழுதை பேரம், யானை பேரம் தான் இருக்குது. அம்போண்டு அப்படி விட்டு ராகுல் காந்தி விட்டு போட்டாங்கன்னா அதற்கான முயற்சிகள் எடுத்தால் அப்ப ராகுல் காந்திக்கு கட்டாயிடும், விஜய்க்கு வெற்றியாகும். வெற்றி ஆயிடுச்சுன்னு வச்சுங்க, அவர் ஏடிஎம்கே எடுத்துட்டு அப்புறம் தான் இவ்வளவு மைனஸா பண்ணிடுவாரு. பாஜக இருக்கே சார், பாஜக அதிமுக விட்டு வந்துருக்கு. 5-20 பேர் தான் எடுக்கிறாரு, எடப்பாடி எடுக்குதியே. அவருக்கு வரவங்களுக்கு இப்போ வேலுமணி ஏன் நேற்று கோயம்புத்தூர் அவ்வளவு பெரிய கலடா பண்ணணும், மீட்டிங் எல்லாம் வச்சு சிவி சண்முகத்தை வச்சு 3 பக்கம் அறிக்கை, அதுவும் எடப்பாடி வாய்ஸான் வாய் மூடி இருக்காரு. அதுவும் ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. ஆக மொத்தம் தமிழகத்தில் ஒரு குதிரை பேரம், யானை பேரம், கழுத்து பேரம் இருக்கிறதை தவிர பிரச்சனை சின்னம் வந்து காங்கிரஸ் மீதும் வன்னிய அரசு மீதும் தான் இருக்கிறது. மத்திய அரசாங்கம் வன்னிய அரசுடைய போக்குகளை பார்த்து கொண்டிருக்கிறது. ஆளுநர் ராஜேந்தர் கூட முதலமைச்சருக்கு மறைமுகமாக சொல்லிவிட்டார் என்று கேள்விப்படுகிறேன் டெல்லியில். வன்னிய அரசை பி கேர்ஃபுல், அதாவது லூஸ் டங் பண்ணாதீங்க. ஏன்னா வன்னிய அரசு நரேந்திர மோடியை கூட கொலை செய்யறவர்களாம் இதெல்லாம் பேசியிருக்காரு அவர் நிறைய. அவருக்கு நாமடக்கம் தேவை என்பதை மத்திய அரசு கூர்மையாக கவனித்து வருகிறது. அதிமுக எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் கூட கண்டிப்பாக, ஏன்னா அது வன்னிய அரசு
ஏற்கனவே சானுவாஸ் வெளில போயிட்டாரு, அவர் டிஎம்கே பக்கம் போயிட்டாரு. வன்னி அரசு வந்து ஒரு எழுச்சி தமிழர் 10 தடவை சொல்றாரு. அவரை எதிர்க்கு இருக்காரு, எழுச்சி தமிழருக்கு எதிராக இருக்கிறார் வன்னி அரசு. சோ இதெல்லாம் ஒரு ஸ்டடி பண்ணணும் விஜய். உள்கட்சி பிரச்சனைகள் தான். எப்படி ஸ்டாலின் வந்து 2024-25 தன்னுடைய தோழமை கட்சிகள் எல்லாம் வெட்டி வச்சாரு, எல்லாத்தையும் உடைச்சாரு. அதனாலதான் அனுபவிக்கிறாரு. இப்போ அது வேற விஷயம். இப்போ ஆட்சியில் இருந்து விஜய் வந்து அந்த தவறை செய்யக்கூடாது என்பதுதான் என்னுடைய ஒரு கருத்து. டெல்லியில் இருந்து நான் தவறாக கூட இருக்கலாம். கண்டிப்பாக சார். ஆனா இறுதியான ஒரு கேள்வி சார். இன்றைய சட்டசபை விஜய் அவர்களுடைய பதிலுரை இதெல்லாம் எப்படி இருந்தது? வேளாண் பட்ஜெட் எப்படி இருந்துச்சு சார்? சுருக்கமாக சொல்லுங்க. வேளாண் பட்ஜெட் வரவேற்கத்தக்கது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் சுருக்கமாக 4ஆம் தூண் நேயர்களுக்கு 100ல 95 மார்க் கொடுக்கலாங்க. வேளாண்மை பட்ஜெட், ஜெனரல் பட்ஜெட்டுக்கு சட்டசபையில காரசாரமான விவாதங்கள் இருப்பது பொதுமக்கள் வரவேற்கிறார்கள். இப்போ வந்து எப்படி ஷார்ட்ஸ் மூலமாகவும் ரீல்ஸ் மூலமாகவும் ஆட்சிக்கு வந்தோம் என்பதை விஜய் அவர்கள் நிரூபித்து காண்பித்து விட்டார். நேரடி தொலைக்காட்சி மூலமாக. அது விஜய்க்கு பாராட்டுதல்கள். கண்டிப்பாக சார். பல விஷயங்கள் மக்களுக்கு சொல்லியிருக்கீங்க. நிறைய சந்தேகங்களுக்கு பதிலும் சொல்லியிருக்கீங்க சார். தொடர்ந்து பேசுவோம் பல நிகழ்வுகளை. தேங்க்யூ.